إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜக்காத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹு வாரி வழங்கிய இந்த செல்வத்தை எப்படி விநியோகம் செய்ய சொல்கிறான், எந்த மாதிரி சொல்கிறான் என்பதை நாம் அறிய இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹு இந்த செல்வத்தை அனைவருக்கும் ஒரே மாதிரி வழங்கவில்லை. ஏற்ற இறக்கம் இருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹும் அந்த வாசகத்தில் இருந்தே தன்னுடைய கருத்தை பதிய செய்கிறான். குல், நீங்கள் கூறிவிடுங்கள், இன்ன ரப்பி யபசுத்து ரிஸ்கலி மை யஷா, அல்லாஹு நாடியவருக்கு தாராளமாக வழங்குகிறான். இபாதிஹி வ யக்திரு லஹு, அல்லாஹு நாடியவருக்கு தாராளமாக வழங்குகிறான், அடியார்களுக்கு அவன் நாடியவர்களுக்கு குறைத்தும் வழங்குகிறான். வமா அன்ஃபக்தும் மின் ஷையின் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, அதை நீங்கள் செலவு செய்தால், நல்வழியில் செலவு செய்தால் அதனுடைய பிரதிபலனை உங்களுக்கு அவன் தந்து விடுவான். நட்டமாக்கிற மாட்டான்ல. இந்த செல்வத்துக்கு என்ன சொல்றான்? உங்களுக்கு பிரதிபலனை அவன் தந்து விடுவான். அவன் தரக்கூடியதில் எப்படிப்பட்டவன் என்றால் வஹுவ கைருர் ராசிகீன், அவன் தரக்கூடியதில் சிறப்பாக தருவான். தந்தால் என்ன செய்வான்? சிறப்பாக தருவான். ஆனால் நீங்க நல்வழியில் செலவு செய்தால் என்ன ஆயிராது? நட்டமாகி விடாது. பிரதிபலனை நீங்க எதிர்பார்த்து விடலாம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அதற்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுக்குறான். நீங்க செலவு செய்துட்டு கஷ்டப்பட வேண்டாம், வாரி வாரி கொடுத்தவர்கள்ட்ட கேட்டா தெரியும், வந்து கொண்டே இருக்கும், ஊற்று மாதிரி வந்து கொண்டே இருக்கும். அதனுடைய சில விளக்கங்களை எப்படியெல்லாம் பட்டியலிடுகிறான், எந்த மாதிரி சொல்கிறான் என்பதை நாம் அடுத்தடுத்து என்ன செய்யறோம்? அறிய இருக்கிறோம். லி ஃபுக்ராயி, ஏழைகளா இருக்கக்கூடியவர்கள், அல்லதீன உஹ்சிரு ஃபி ஸபீலில்லாஹி லா யஸ்ததிஉ தர்பன் ஃபில் அர்த், பூமியில் பயணம் செய்து பொருளாதாரத்தை ஈட்ட முடியாதவர்கள், மற்றும் ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களும், அதை முடியாதவர்களும் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணித்துக் கொண்டவர்களையும் என்ன தெரியுமா சொல்வார்கள்? யஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினன் நத்அஃபு, எந்த மாதிரி சொல்வார்கள் என்றால் ஜாஹிலியா, அறியாமையாக சொல்வார்கள். கொஞ்சம் முட்டாள்கள் கூட வச்சுக்கலாம். இதை பார்த்தவன நல்ல அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, அக்னியா, பார்க்க செல்வந்தர் மாதிரில இருக்காரு, ஏழையா இருக்கிறாரு, அவரால் பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியவில்லை, ஆனா காட்சி எப்படி இருக்கு? அக்னியா, பெரிய செல்வந்தராக இருக்கிறார். அவர் தன்மானத்தோட சுயமரியாதையோட வாழக்கூடியவராக இருக்கிறார். அப்படி அவருடைய காட்சி எப்படி இருக்குது? அந்த அளவுக்கு இருக்கிறது. தாரிஃபுஹும் பி சீமாகும், அவர்களை காட்சி அளிக்கக்கூடியவர் பெரிய வசதியானவர்கள் என்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் லா யஸ்அலூனன் நாஸ இல்ஹாஃபன், மக்களிடம் கெஞ்சி கேட்க மாட்டார். அப்படி ரொம்ப கெஞ்சி கிரவி என்ன செய்ய மாட்டார்கள்? கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு செய்யுங்க நல்லா சொல்ல வரான். ஜக்காத்துல ஒரு பட்டியல் போடுறாம்ல, மற்றவங்க எல்லாம் ஜக்காத்துன்னு சொன்னா தர்மத்தை கொண்டு ஒரே இடத்துல கொடுத்துட்டு போயிருங்கன்றுவாங்க. மற்ற சமயங்கள் அந்தால தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, இதான் 2-3 வச்சிருப்பாங்க. இது அப்படி இல்ல, சருத்து எல்லாம் போடுறான், பல பேருக்கு சருத்து போடுறான், அதுல இது ஒண்ணு. அப்ப அவர்களை பார்ப்பதற்கு காட்சி எப்படி இருக்கும்? செல்வந்தராக இருப்பார்கள், அவர்கள் கெஞ்சி கேட்க மாட்டார்கள், சுயமரியாதையோடையும் இருப்பார்கள் என்று அவருடைய காட்சி எப்படி இருக்கும்? வமா துன்ஃபிகு, நீங்கள் செலவு செய்யுங்கள், மின் கைரி இன்னல்லாஹ பிஹி அலீம்,
நீங்கள் நல்ல விஷயத்தில் ஹைரான விஷயத்தில் எது செலவு செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கிறான், அது உங்களுக்கு நட்டமாயிராது. அவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப என்ன செய்யக்கூடாது? செல்வந்தராக ஒருத்தர் காட்சி அளிக்கிறதை பார்த்தெல்லாம் முடிவு செய்திட முடியாது. பார்க்கறதுக்கு அப்படி கவர்ச்சிகரமா இருக்கிறத வச்சுலாம் என்ன செய்ய பெரிய பணக்காரன்னு நினைக்க முடியாது. பார்த்தா ரொம்ப சிரமத்துல இருக்கும். அதையெல்லாம் இனங்கண்டு செய்யணும். ஜக்காத்துடைய பட்டியல்ல அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்களே. மற்றவர்கள்லாம் கேட்டு பயங்கரமா வசூல் பண்ணி விடுவார்கள். இவன் கேட்க மாட்டான். தன்மானத்துக்கு அந்த உணர்வுக்கெல்லாம் என்ன செய்வான்? மதிப்பளிப்பாக கேட்டான். நம்மளுடைய மான மரியாதை பெருமை என்று அதை என்ன செய்யணும்? கவனத்தில் வைத்து செய்யுங்க. அதே போல அல்லாஹ் என்ன செய்யறான்? 265ல வாரி வாரி வழங்குவதற்கு ஒரு உதாரணத்தை ஊமையை சொல்றான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலிஹும் இப்திகா மர்தாத்தில்லாஹி வ தஸ்பீதன் மினல் அன்ஃபுஸிஹிம். மார்க்கத்தில் உறுதியாக நின்று யுன்ஃபிகூன அம்வாலின் அதை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள், அல்லாவின் திரு பொருத்தத்துக்காக அவனுக்காக அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள், கமசலில் ஜன்னா, கமசலி ஒரு தோட்டத்தை அல்லாஹ் என்ன செய்றான்? உதாரணம் காட்டுகிறான். ரபுவத்தின் அசாபகா வாவிலுன் ஃபஆத்தத் அகூலுஹா தஃபைன். அதில் அடமலை ஒரு மலை அடித்து விட்டால் தஃபைனி 2 மடங்கு கொடுத்து விடுவான். 1000 ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களா, 2000 ஆப்பிள கொடுத்துருவான். 1 லட்சம் இருக்குன்னா செலவு செய்தவங்களுக்கு அல்ல 2 லட்சத்தை கொடுத்துருவான். தஃபைனி 2 மடங்காக நாம் கொடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லம் யுசீபுகா வாவிலுன் ஃபதல்லுன். அடமலைலாம் வேண்டாம், சாரல் அடிச்சாலே போதும், அதை செய்தாலே கொடுத்துருவோம்னு அர்த்தம். ஊமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நல்ல மழை அடிச்சா செழிப்பு வந்துரும்ல தோட்டத்துல, அந்த நல்ல அடியாருக்கு 2 மடங்கு கொடுத்துருவோம். அப்படி ஒருவேளை மழை அடிக்கல, சும்மா சாரல் அடிச்சிட்டாலும் என்ன செய்யுது? அதே மடங்கு கொடுத்துருவோம். வல்லாஹு பிமா தஅமலூன பசீர். நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான். நீங்க தானம் தர்மம் செய்யறது என்ன ஆயிராது? நட்டமாகி விடாது. ஒண்ணுக்கு டபுளாக அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? கொடுத்து விடுவான். ஏன்னா அந்த கொடுக்கறத அல்லாஹ் பார்த்துல சில பேருக்கு தானே கொடுக்கறான். நம்மளுடைய இல்லாப்பட்டவனுடைய ஹக்கும் அவன்கிட்ட போயில இருக்கு. அவனோட அந்த அவர்கிட்டத்தான் இருக்குங்கிறத இன்னைக்கு அரசாங்கம் சொல்றாங்க. அவன் அல்லாஹ் இதை விட நுட்பமான அறிவு உள்ளவன். 80% பொருளாதாரம் 20% தான் இருக்குங்க. அப்ப என்ன விவரம் இல்லாம ஒருத்தர்கிட்ட போனா இன்னொருத்தருக்கு பங்களிக்கணும், அவருக்கு அதுல உரிமை இருக்கு என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? இதை பத்தி ஒரு பட்டியலை எடுக்கிறான். இன்னமா யஅமுரு மசாஜிதில்லாஹி. அல்லாஹ் இந்த பள்ளி வாசலை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை போடுறான். அந்த சட்டத்தை நம்ம அறிஞ்சு வச்சிருப்போம். அதுலயும் ஜக்காத்தை வந்து சொல்லிடுறான். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த. அல்லாஹ்வை நம்பி, இறுதி நாளை நம்பி, தொழுகையை நிலைநாட்டி, வ ஆத்து ஸகாத்த தர்மத்தை செய்கிறாரே அவர்தான் என்ன செய்யணும்? யஅமுரு பி மசாஜித் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வகிக்கணும். நிர்வகிக்கிறதுக்கு என்னது? ஒரு சரத்தை போட்டு விட்டு அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜக்காத்தை உள்ள சொல்லி விடுகிறான். ஜக்காத்தை செய்து வரணும். வலம் யாசி இல்லல்லா ஃபாஸா. அவர் நிர்வகிக்க கூடியவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? அல்லாவை தவிர வேற யாருக்கும் அஞ்ச மாட்டேன்னு சொல்லக்கூடியவரா இருக்கணும். பயந்து ஓடக்கூடியவரா இருக்கக்கூடாது. பிரச்சனைன்னு சொன்னா இமாம் செய்யவர்களும் நிர்வாகம் செய்யக்கூடியவங்களும் ஓடி நிக்க கூடாது. அதை ஃபேஸ் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கணும். நல்லா என்ன செய்யறான்? அதையும் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டி உலாயிக்க அன் யகூனு மினல் முஹ்ததீன். அவர்களே நேர்வழி பெற்றோர். 5 சரத்தை போடுறான். நமக்கு தான் 5 கடமையில ஒரு கடமை வந்துருது. அது இல்லாம இந்த ஜக்காத்தை மட்டும் பாருங்க, மற்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தனிச்சு கூட சொல்லுவான். ஜக்காத்தை மட்டும் என்ன செய்திருவான்? அவனோட தொழுகையோட இணைச்சிருவான். தொழுகையை அல்லாஹ் வணங்குறது தானே, அதோட அஸ்ஸலாத்து வ ஸக்காத், அஸ்ஸலாத்து வ ஸக்காத். அப்ப அதோட என்ன செய்யறான்? இணைக்கிறான். எனக்கு செய்யறது என் முகத்துக்காக செய்யறது. இப்படியெல்லாம் இந்த தர்மத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? செய்யுங்க, உங்களுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுடைய ஹக்கு அதுல இருக்குது என்று தன் முகத்தை சொல்லி பேசுறான்னா அல்லாஹ் எந்த அளவுக்கு அதுல இருக்கிறான். அப்ப அந்த ஜக்காத்தில் மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க? பிற்போக்கா இருக்கிறாங்க. கணக்கு போட்டு கொடுத்துடணும். 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வருதுன்னா 1.25 எடுத்து வச்சிரு. அல்லாவுடைய ஹக்கு அதுல. இதை துட்டு போதன்னு பாக்குறான், குறையுமோ அப்படின்னு. அதை எடுத்து வச்சுட்டு மத்ததை அப்புறம் பார்த்துக்கோ. மத்ததை நீ விரும்பினதை செய்யலாம். கட்டாய கடமையா இருக்க. நோன்பு எப்படி கட்டாயமோ, எப்படி தொழுகைக்கு வந்து விடுகிறீர்களோ, அதே மாதிரி ஜக்காத்து எப்படி கட்டுமையானது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒண்ணு, தந்து விடுகிறேன்னு வர சொல்றான். உங்களை நான் என்ன செய்யறேன்? நஷ்டவாளியா ஆக்கி விட மாட்டேன், அவர்கள் தான் நேர்வழி பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.
வாக்கிமு ஸலாத்த வாத்து ஸகாத்த, இப்படி வரக்கூட இடமே கிடையாது குர்ஆன்ல, வந்து கொண்டே இருக்கும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வமா துகத்திமு, இந்த கத்திமு அல்லாஹ் சொல்லிடுவான், நீங்கள் முற்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது நீங்க வந்து டெபாசிட் போட்டு வச்சுக்கிறீங்க, தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். முகத்திமு வமா முகத்திமு லா அன்ஃபுசிக்கும் மின் கைரி தஜிது இன்தல்லாஹ். எந்த மாதிரினா நீங்கள் முற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் தஜிது என்னிடம் பெற்றுக்கொள்ளலாம். உங்களை சும்மா விட்டுற மாட்டேன், முற்படுத்தினா நாளை தர்றேங்கான, நீ செய்ததற்கு நான் தந்து விடுவேன். தஜிது இன்தல்லாஹ், என்னிடம் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பசீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய அந்த ஜக்காத் விஷயங்களில் அந்த அளவுக்கு பயங்கரமான சொல்லிக்கொண்டே வருகிறான். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிஞ்சிரலான்னு பாக்குறாங்க, எப்படியாவது இவங்களை மிஞ்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் காலத்துல வீட்டுல கொஞ்சம் பொருளை வச்சுட்டு தானே தருவாங்க, கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சத்தை கொண்டு வராங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும், அவங்கள்ட்ட எதுவே கிடையாது, சேவையில பார்த்தா அவங்க தான், வீரத்துல பார்த்தாலும் அவங்க எல்லாத்துலயும் நம்பர் 1 இருப்பாங்கல்ல. அப்போ வீட்டுல இருக்கிறத வந்து இருக்கிறத கொண்டு வர்றாங்க, வீட்டுல ஒண்ணு இல்லை. அப்போ வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலை தவிர ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வீட்டுல அவ்வளவு பொருள் மக்கள் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சொல்லு நமக்கு கிடைக்குமா? எப்படிப்பட்ட இக்லாஸ் பாருங்க. அதான் அந்த மார்க்கம் நமக்கு இப்படி ஆழமா இன்று வரைக்கும் நம்ம கிட்ட உறுதியா நிக்கிறதுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நல்மக்கள் மூலியமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கு, வாழையடி வாழையா வந்திருக்கு. எப்படிப்பட்ட இக்லாஸ் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஒருத்தர் வர்றாரு, கஷ்டமா இருக்கு, வறுமையா இருக்கு, முகமதே யார சூழல்லாம் ஏதாவது எனக்கு கொடுங்கன்னு சொன்னது, நபிகள் ஏதாவது கொடுங்கன்னா என்ன, ஒன்னு எடுத்தா கொடுத்தாங்க, ஒரு ஆட்டு மந்தை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மந்தைக்கு அவர் அளவுகோல் சொல்லுகிறார், எண்ணிக்கையை சொல்லல, ஒரு மலை அளவுக்கு இருந்தது அப்படின்னா பெரும், இது பெரும் மந்தனை, ஒரு 100 ஆடு 200 ஆடு கூட வச்சுக்கிறீங்க, சரி அவர் 50 கூட வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ஆடு கறி, அறுத்த கறியிலேயாவது குடிப்பியா குர்பானில, அதுல இப்படி பார்க்கான் ஒரு 200 100ன்னு, அப்படியே மனுஷனுடைய மனம் வந்து சுருங்கி போச்சு. அடுத்து எப்படிப்பட்ட இது, முகமது வறுமைக்கு அஞ்சாமல் அள்ளி அள்ளி கொடுக்கிறார், இஸ்லாத்தை நோக்கி ஓடோடி வாருங்கள் என்று சொல்றார் அவர், அந்த அதை பெற்றுட்டு. அப்ப எந்த அளவுக்கு வாரி வழங்கி இருக்காங்க, கற்பனை கூட பண்ண முடியல. கற்பனை இப்ப பண்ண முடியுமா? அப்ப அந்த அளவுக்கு மக்கள் என்ன ஆயிடுச்சு, உள்ளம் சுருங்கி போய் இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப அதை வந்து சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க, இன்னமா சதகாத்தி லில் ஃபுகராயி வல் மசாக்கீனி, ஒரு பட்டியல் போடுறாங்க, இதுல ஏழைகளுக்கு அதுல கொடுக்கணும், வல் மசாக்கீனி பரம ஏழைக்கும், அடுத்து என்னன்னு கேட்டா யாசிப்பவர்களுக்கும், வல் ஆமிலீன அதை வந்து வசூலிப்பாங்கல்ல ஜக்காத்தை சொல்லி, அவர்களுக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு. அலைகா அல்லஃபத்தில் குலூபுஹும், உள்ளத்தை ஈர்க்கப்படுவதற்காக கொடுக்கணும். மாற்று மத சமுதாயத்துக்கு கூட கொடுக்கலாம், நம்மளுக்கு பகமையில இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், தாராளமாக கொடுத்து கொள்ளலாம். அதான் உள்ளத்தை ஈர்க்கிறது, அவங்களும் கொடுக்கலாம். வஃபில் ரிகாபி, அடிமைகளை விடுதலை செய்வது, வல் காரிமீன ஃபில் சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் பாடுபடக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ்வின் பாதையில முழுமையா பாடுபடக்கூடியவன் பொருளாதாரத்துக்கு என்ன செய்வான், இதை சிந்திக்க மாட்டாங்களா? பொருளாதாரத்துக்கு அவன் எங்க போவாங்க, வியாபாரம் வியாபாரம் இருந்தா கிடைச்சிடும். முழு நேரமாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களுக்கும் என்னது, சபீல் இல்ல, அவர்களுக்கும் கொடுக்கணும், நாடோடிகளுக்கு கொடுக்கணும். ஃபரீதத்தன், ஃபரீதத்தன் என்ன, ஃபர்ல், இதுதான் கடமை, கடமையாக உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் அல்லாஹ் விதித்த விதி. மினல்லாஹி வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அவன் அறிந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான். அப்ப நாடோடிகளுக்கு கொடுங்க, ஆமில் அதை வசூலிக்கிறவர்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கும் பரம ஏழைகளுக்கும் கொடுங்க, உள்ளங்களை ஈர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுங்க, அல்லாவின் பாதையில் சபீல் இல்லா பாடுபடக்கூடியவர்களுக்கு கொடுங்க. அதுதான் ஃபரீத், ஃபர்லு, அதுதான் நான் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறேன், கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த அளவுக்கு ஜக்காத்தை சொல்லுறா இருந்தா அப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அதுல அல்லாஹ் இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்னா, ஃபாத்தில் குர்பா, எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதே ஒரு பட்டியல் போடுறான். நெருக்கமானவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிங்க, உறவினர்கள்ட்ட இருந்து. உறவினர்களை விட்டு போட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இதை விளக்குறாங்க, நீங்கள் வந்து ஜக்காத்து செய்யணும் என்றால் யாருக்கு நீங்க முதல்ல செய்யணுங்க, உறவினர்கள்ட்ட இருந்து, வக்ரிபின் உறவினர்கள்ட்ட இருந்து நீங்க ஆரம்பிங்க. உறவினரை விட்டு போட்டு வெளியே போய் சில பேர் கொடுக்குறாங்க பேருக்காக, அதெல்லாம் மாபாதக செயல். உறவினர்கிட்ட இருந்து ஆரம்பிங்க, பகமை கூட இதாயிரும்ல. அப்போ ஒருத்தவனுடைய அந்த வயிறை எரிய வைத்துட்டு நீங்க எங்கேயோ போய் கொடுப்பீங்களா? அப்ப அதுக்கு சட்டம் சொல்லப்படுதுல. அப்ப அல்லாஹ் ரசூலை நீங்க எங்க கொண்டு வைக்கிறீங்க? யாருக்கு கொடுக்கணும், யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டா என்ன வார்த்தை சொல்லப்படுது?
வல் குர்பா வல் ஹக்கஹு வல் மசாக்கீன், ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும், வபினி சபீலி, அல்லாவின் பாதையில் பாடுபடக்கூடியவர்களுக்கும் நாடோடிகளுக்கும், வதாலிக ஹைருல்லதீன யுரீது வஜ்ஹில்லாஹ், அல்லாவின் முகத்துக்காக இதை செய்யுங்க. நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன் மட்டும் இல்ல, அல்ல கட்டளை இடுறதே சொல்றான், எனக்காக செய்யுங்கிறான், பிரதிபலனை தந்துடுறேங்கிறான், ஏன் முகத்துக்காக செய்யி என்பதை நேரடியான நஸ் ஆதாரங்களோட அல்லாஹ் சொல்றான். யுரீதுன வஜ்ஹில்லாஹ், அல்லாவின் முகத்துக்காக செய்யுங்கள். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களே வெற்றியாளர்கள். அவன் தான் வெற்றியாளர், வெற்றி மாத்த வெற்றி கிடையாது, தோல்வி. அப்ப இப்படிப்பட்ட அல்லாஹ் ஜக்காத்தை சொல்லிட்டு நாடோடிகளுக்கும் உறவினர்களுக்கும் செய்து விட்டு அவர்தான் சிறந்தவர், அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அதையும் நம்ம வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு பதிவு பண்றான். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம், அவர்களது செல்வம் ஹக்க மஅலூம், இதான் கவனமா கேட்கணும். அதாவது வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்க மஅலூம், உங்களுடைய சதக்கா ஜக்காத் இருக்குல்ல, மஅலூம், அது அவர்களுக்கு பங்கு உண்டு. அவர்களுக்குன்னா யாரு? எல்லா மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பங்கு உண்டும். மஅலூம், அறியப்பட்ட பங்கு உண்டும். தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், 1 கோடி ரூபாய் வச்சிருக்கேன், எனக்கு பங்கு இருக்கு, கொடு, ஒன்னும் ஜக்காத் எடுத்து வெளியே வை. அவ பங்கு உரிமையே இருக்கிறது. லி சாயிலி வல் மஹ்ரூம், அது அறியப்பட்ட உரிமை. மஅலூம்னா அறியப்பட்டது, தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு அதுல பங்கு இருக்கு. பங்கு இங்க உள்ள பங்கை வச்சுக்கிட்டு நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. தொழுகைங்கிறது அவன் சொந்தமானது, ஜக்காத்துங்கிறது அப்படி இல்லை, அது அல்லாஹ் விரித்து வைத்திருக்கிறான். குடும்பங்களுக்கும் பல பேருக்கு பங்கு இருக்கு. அரசாங்கம் இருந்தா அல்லாஹ் ரசூல் மூலியா புடுங்க சொல்லுகிறான், போய் எடுத்துருங்க, குது அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் சட்டம் இருக்கிறது. இது வச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துல இது? அப்ப அந்த மாதிரி என்ன செய்றான், வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன், அவர்களுடைய அந்த நாளை நினைத்து நம்புவார்கள், அஞ்சுவார்கள். இந்த கொடுக்கக்கூடியவர்கள்லாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அச்ச உள்ளவர்களாக இருப்பார். வல்லதீனஹும் மின் அதாபின் ரப்பிஹிம் முஸ்தகீன், அவர்கள் இறைவனின் வேதனைக்கு அஞ்சி நடுங்குவார்கள், அதை எடுத்து வைத்து விடுவார்கள். அவன் பணம் போதேன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கவலைப்படுறான். சைத்தான் அந்த சிந்தனையை போடுறான், மறுபடியும் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் என்ன செய்வான், அதுல பாதாளத்துல விழுந்து கிடப்பான். அப்ப என்ன ஒரு நிலையை பாக்குறேன்னா, அதை எடுத்து வைத்து ஹக்க கொடுத்துருங்க. அடுத்தவர் உரிமையை சொல்றான் அல்ல, அதுல அடுத்தவர்கள் எல்லாத்துக்கும் அதுல உரிமை இருக்குன்னு சொல்லி ஒரு பட்டியலும் போடுகிறான். அதை நெருக்கமானவர்களை முதலிடத்தில் வைக்கிறான். அப்ப அதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த சட்டத்தை பாருங்க. வஹுது, அவர்களிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹுது அம்வாலிஹிம் வஸதகத்தின், அவர்களுடைய தர்மத்தை அவர்களிடம் எடுப்பீராக. வத்தஹிர்ஹும், அவர்களை தூய்மைப்படுத்துவீராக. வயுஸக்கீஹும், அவர்கள் அசுத்தத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்துவீராக. அசுத்தம், ஜக்காத்து துட்டை சுமந்து கொண்டு இருப்பது எப்படி? நஜீஸ், அசுத்தத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு இருக்கிறோம், அதை சுமந்து கொண்டு இருக்க. ரெண்டு சொல்றான் அல்லாஹ், வத்தஹிர்ஹும் வஸக்கீஹும் பிமா வஸல்லி அலைஹிம் இன்னா ஸலவாத்துக வஸகுன் அலைஹிம் வல்லாஹு ஸமீஉன் அலீம். நீ அவர்களுக்கு துஆ செய்கிறாய், அதனால் அவர்கள் சகுன், அமைதி அடைவார்கள். அவர்களிடம் நீங்க எடுப்பீராக. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த மக்களுக்கு துஆ செய்யுங்க, அதனால சுகுன், அமைதி பெறுவார்கள். அதுபோக ஹுது, அவர்களிடம் எடுப்பீராக, அதை எடுத்து அவரை தூய்மைப்படுத்துவீராக, அசுத்தத்தில் இருந்து அப்புறப்படுத்துவீராகங்கிறான் அல்லாஹ் 9:103. அப்ப அசுத்தத்தை சுமந்து வைத்திருக்கிறோம். அப்ப அசுத்தத்தை வைத்து ஒரு வீடு வச்சிருக்கானா, வீடுக்கு அவன் ஜக்காத்து கொடுக்க மறந்துருப்பான். ஒரு சொத்து வாங்கினா சொத்தை வாங்குறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்களே ஒழிய அதை கொடுப்பதற்கு என்ன செய்ய மாட்டான். நம்ம 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறோம், இதுக்கு ஜக்காத்து வைக்கணுமா, அதை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டிருக்காங்க. அப்ப பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு மக்கள் அறியாமையிலையும் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. பொருளாதாரம் சொல்லிட்டு அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு சைத்தான் அச்சுறுத்துவான். எதை அச்சுறுத்துவான் தெரியுமா? அவள் ஃபஸாயி, அருவருப்பானது. இன்னொன்னு என்னது? வறுமை. புக்கரா வறுமையை காட்டுவான், உங்களுக்கு காலியாயிரும். வராது. என்ன வராது? அல்லாஹ்வை நம்புறவனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா இருக்குமா? பேப்பர்லாம் கசக்கி தூக்கி குப்பையில போட்டு போயிருவான். இதா புடி அப்படி. அப்ப அவன் செய்யற டியூட்டி அவன் கரெக்டா சேர்ந்துடுறான். ரெண்டையும் நமக்கு காட்டுவான். அதுக்கு நீங்க அஞ்சாதீங்கன்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன கசீரன், அதிகமான மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், மினல் அகுபாரி வ ருஹுபானி லியகுலூன அம்வாலின் நாசி, மக்களின் பணங்களை எடுத்து கொண்டு அல்லாவின் பாதையை விட்டு அதிகமான மக்கள் தடுத்து, மதகுருமார்களும் அதிகமான மக்களும் பில் பாத்திலி வஸத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாவின் பாதைக்கு போறவனையும் தடுத்துக்கிடுவான். இவங்க அயோக்கிய போய் எப்படி பாருங்க,
இந்த சொத்துக்களை சேர்த்து வைத்திருவன் அல்லாவின் பாதிங்க எதுக்கு அதெல்லாம் போற சம்பாதிக்க முடியுமா? ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற? இவன் என்னமோ டயத்தை சேகரிச்சு வச்சிருக்கிற மாதிரி. அப்ப இதையா நீ செய்ய போறன்னு சொல்லி அல்லாவின் பாதையை விட்டும் தடுப்பான். இந்த மாதிரி மத குருமார்கள் பாதரிமார்கள் ஒரு பட்டியலை அல்லாஹ் போடுறான். செல்வங்களை தவறான முறையில் எடுத்து வைத்துக் கொண்டு வழியை விட்டு தடுப்பார்கள். அவர்கள் இன்னும் என்ன செய்ய வல்லதீன இயக்குனூன தகபவல் ஃபித்ததி வெள்ளிகளையும் தங்கங்களையும் கஜானாக்களையும் சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். சேர்த்து வைத்துக் கொண்டு என்ன செய்ய நன்மை செய்ய விடமாட்டான். ஃபீ சபீலில்லாஹ் ஃபபஸ்ஸிர்ஹும் பி அதாபின் அலீம் அவர்களுக்கு எச்சரிக்கை ஊட்டும் வேதனை இருக்கிறது. இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. கடுமையான தண்டனை இருக்கு. சொத்தை சேர்த்து வச்சுட்டு விளையாடவா செய்யற? உனக்கு அதுலயே மறுமையில தண்டனை இருக்கு. அந்த இரும்பே உன்னை கீச்சி கொள்ளும். அது போக இங்கேயும் என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் விடமாட்டான். யௌம யுஹ்மா அலைஹ ஃபீ நாரி அவனுக்கு நரகத்துல தண்டனை இருக்கு. எப்படிப்பட்ட தண்டனை? ஜஹன்னம ஃபதகூனு பீஹா வ ஜிபாஹும் வ ஜுனூதுஹும் வ துஹூருஹும் அவன் நெத்திலையும் விலா எலும்புலையும் முதுகுகளையும் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? ஹாதா மா குன்தும் லி அன்ஃபுசிக்கும் ஃபதுகு நீ இந்த சம்பாதிச்சு வச்சிருக்கிய இந்த வெள்ளி தங்கம் இதெல்லாம் அதை உருக்கி இதுதான்டா நீ சம்பாதிச்சது வச்சுக்கோ என்று அல்லாஹ் கொடுப்பான். அதுலயே அவனுக்கு சூடு போடப்படும். இதை வச்சுதான உன்னை உலகத்துல இது காப்பாத்தும் என்று நினைத்தாய். அதுவே அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை வைத்தா பெற்றுக்கோ ஃபதுகு வ குன்தும் தக்னிசூன் இதுவே அவனுக்கு இதுதான் நீ சேகரித்து வச்சிருக்க. நன்மை சம்பாதிக்கல இந்தா இதையே உனக்கு வைத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இதை போல ஒரு பொம்பளைங்க பெண்கள்லாம் நிறைய நகை நட்டுகள் இருக்கும். அதுக்கு ஜக்காத்து கொடுத்திருக்க மாட்டாங்க. சொத்துக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. வருமானத்துக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. அன்றாட பல லட்சங்கள் சம்பாதிப்பாங்க. அதுக்கு கொடுக்கணும். அப்ப அது சொல்லாம விட்டா அல்ல நாளைக்கு கேட்பான இந்த சத்தியத்தை ஏன் சொல்லாம விட்ட? பயங்கரமான முறையில ஜக்காத்தை சொல்லிக்கொண்டே வரான. ஜக்காத்தை சொன்னவுடன் என்ன நினைத்து விடக்கூடாது? என்னடா ஜக்காத்து கொடுக்க சொல்றேன். கொடுக்க சொல்வது கடமை சகோதரர்களே. ஏன்னா அல்லாதான் உங்களுக்கு கை கால ஆரோக்கியத்தை மத்த நிறைய பேர் பிச்சை எடுக்கிறானே, கை கால் இல்லாம இருக்கிறானே. அப்ப அதே மாதிரி எல்லாம் ஆக்கியிருக்கலாமே. அப்ப போய் சில பேர் கையையும் காலையும் கொடுத்து பல வசதிகளையும் கொடுத்து பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்கானா என்ன பாக்கியம்? அப்ப கொடு. இல்லாதவனுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குல்ல, விதிவிலக்கு அல்ல அறிஞ்சவன் தானே. அப்ப அதை என்ன செய்யணும்? தாராள மனப்பான்மையோட அதை கொடுக்கணும். இல்லாப்பட்டவங்களும் கொடுக்கணுங்கிறான் அல்ல. எப்படி கொடுக்கணும்னா அல்லதீன ஒண்ணுமே இல்ல, ஒரு 10 ரூபாயில 2 ரூபா கொடு. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸர்ராயி வ தர்ராயி வல் காலிமீன வல் கைலி வ ஆஃபீன வறுமையிலையும் துன்பத்திலையும் எப்படி செய்வார்கள் என்றால் அவர்கள் அதிலையும் அவர்கள் செலவிடுவார்கள். வறுமையின் துன்பம் வந்துட்டா ஒண்ணுமே இல்லாம போயிருமா? அதிலையும் அவர் செலவிடுவார்கள். அனின் நாசி மக்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் அவர்களை தான் அல்லாஹு நேசிக்கிறான். கோபத்தை வென்று முழுங்குவார்கள். சகிப்புத்தன்மையோடு இருப்பார்கள். துன்பமும் வறுமையும் வந்தால் அஞ்சு கிடுகிடு என்று ஓடிவிட மாட்டார்கள். நின்று அதிலே நிற்பார்கள். அல்லாஹ் கை கொடுப்பான். அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா? அல்லாஹ் அறியா நிலையிலிருந்து உதவி செய்ய மாட்டானா? அதை சிந்திக்க மாட்டோமா? அப்ப இது போயிடும் என்று சிந்திக்கிறோம். நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. மகத்தான உதவி இருக்கிறது. அந்த வாரிவ தர்மம் தலை காக்குங்கிறான சதக்கத்துல் ஜாரியா அங்கே இருந்து எடுத்தது. அவன் செய்யக்கூடிய அந்த சதக்காவும் அவனுக்கு வரக்கூடிய அந்த நபருக்கு வரக்கூடிய பிரச்சனையை அல்லாஹ் என்ன செய்வான்? தடுத்து நிறுத்துவான். நமக்கு தெரியாது எத்தனை நேரம் தடுத்து நிறுத்தி இருப்பாங்க. அப்படி காப்பாத்துவான். அரியாபுரத்திலிருந்து வாரி வாரி அவன் 10 ரூபா கொடுத்தா அதுக்கு பன்மடங்கு கொடுக்க வைத்திருப்பான். அப்ப இந்த ஒரு சின்ன ஒரு சைத்தானுடைய ஊசலாட்டத்தை பார்த்து நடுநடுங்கி விடக்கூடாது. நம்மள்ட்ட இருந்து போகுத போனா என்ன? நல்ல காரியத்துக்கு தானே கொடுக்குறீங்க. அல்லாஹ்வுடைய கடமையை தானே நிறைவேற்றுறீங்க. அவனுடைய சருத்தை தானே எடுத்து வைக்கிறீங்க என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒரு பெரிய ஒரு பட்டியல் போடுறான். பெரிய ஒரு பட்டியல் என்னவென்றால் லைசல் பிர்ரி, இது தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்றான். லைசல் பிர்ரி அந்த வல்லு உஜூஹக்கும் உங்கள் முகத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் வக்கீபுல மஸ்ரிகி வல் மக்ரிபி திருப்புகிறீர்களே, அது மட்டும் பெரிய விஷயம் இல்ல. அதுதான் அவசியம் என்று நினைத்து கொண்டீர்களா? தொழுகையை கேட்கிறான்ல, தொழுகை மட்டும்தானா அப்படி என்று சொல்லிட்டு வலாக்கின்னு ஓ பிர்ரில் நன்மை என்னவென்று சொல்லவா? ஓ ஆமன பில்லாஹி அல்லாஹ்வை நம்புவது, வல் யௌமில் ஆகிரி இறுதி நாளை நம்புவது, ஓ மலாயிகத்தி வ கிதாபி வன் நபியின் வேதங்களையும் தூதர்மார்களையும் மலக்குமார்களையும் நம்புவது, வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி வல் குர்பா நீங்கள் ஹுப்பு மனமோர்ந்து வாய் கொடுக்கணும். கசட கூடாது, அழுவ கூடாது. போனா வரப்போகுது.
அல்லாஹ் என்ன சொல்றான், ஓ ஹுப்புஹி, நீங்கள் கொடுக்கணும் மாலை மனமோர்ந்து கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? அதுல ஒரு பட்டியலையும் போட்டுறான். வல் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீனி வபினி சபிலி, வழிபோக்கர்களுக்கும் நாடோடிகளுக்கும் யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் வல் ரிக்காபி, அடிமைகளை விடுதலை செய்யவர்களுக்கும் நீங்கள் அதை நிலைநாட்டணும். வஸ் சலாத்து வஸ் சக்காத்து, மறுபடி சக்காத்து அல்லாஹ் கொண்டு வரான். அங்கே கொடுக்க சொல்லியாச்சு ஹுப்பிகின்னு சொல்லிட்டு, கீழே மறுபடி தொழுகையும் நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து தொழுகையை நிலைநாட்டுங்கள். அவர்கள் தான் யாராம்? உலாயிக்க அல்லதீன சதகு, அவர்கள் தான் உண்மையாளர்கள். உலாயிக்க ஹுமுல் முத்தகூன், அவர்கள் தான் இறையச்சம் உடையவர்கள். கீழே இப்படி ஒரு பட்டியலை போட்டுட்டு 277 பகரால அல்லாஹ் என்ன சொல்றான், இவர்கள் தான் சதகு உண்மையாளர்கள், அவர்கள் தான் முத்தகூன் இறையச்ச உடையவர்கள் என்று ஜக்காத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான். பெரும் பட்டியல், அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பேணி நடக்கக்கூடிய நல்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் உரிவான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,